வணக்கம் நண்பர்களே, மிஸ்டிக் லிட் பை திவ்யா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எந்த விதமான கற்பனை கதையும் இல்லை. உலகத்தையே தன்னோட இசையால் கட்டி போட்டு வச்சிருக்க உலக புகழ்பெற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் தங்களோட ஆரம்ப கால போராட்ட நாட்களில் நேரில் சந்தித்த ஒரு பயங்கரமான உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க இன்னைக்கு வேணா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பங்களால இருக்கலாம். ஆனால் 2013 அவங்க அறிமுகமான போது சியோலில் இருக்கிற ஒரு சின்ன பழைய அடுக்குமாடி வீட்டில் தான் அவங்க குடியிருக்காங்க. அந்த வீட்டோட சுவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மர்மம் இன்னைக்கு அவங்களோட நினைவில் ஒரு வடுவாக இருக்குது. குறிப்பாக ஜேஹோப்புக்கும் சுகாக்கும் நடந்த சம்பவங்களை அறிவியலால் இன்னைக்கும் விளக்கவே முடியாது. அந்த 2 இரவுகளில் அவங்க பார்த்தது யார? அந்த வீட்டோட கதவு ஏன் தானா திறக்குது? வாங்க அந்த மர்ம உலகத்துக்குள்ள போகலாம். அது 2014 வருஷத்துல ஒரு குளிர்கால நைட்டு. பிடிஎஸ் உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு நீண்ட பயிற்சிக்கு பின்னாடி களைப்பா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு சிறிய வீட்டில் ஒரே ஒரு அறை தான் இருக்குது. அதில் தான் 7 பேரும் ஒன்றா ஒரே ரூமில் தான் தூங்குவாங்க. அன்னைக்கு நைட்டு ஜேஹோப் திடீரென தூக்கத்தில் எந்திரிச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போகிறாரு. அப்போது பாத்ரூம்க்கு வெளியே ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால அவருக்கு மூஞ்சி சரியாக தெரியலை. ஆனால் அந்த உருவத்தோட உயரத்தையும் தலைமுடியையும் வச்சு பார்க்கும்போது அது ஜங்ஹுக்குன்னு நினச்சிக்கிறாரு. அப்போ அவர் அந்த உருவத்திட்ட என்ன பேசுகிறாருன்னா, ஜங்ஹுக் நீ என்ன தூங்கலையா அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. ஆனால் அந்த உருவம் எந்த பதிலும் சொல்லலை. மெதுவாக பாத்ரூம்குள்ளே அந்த உருவம் போயிடுது. சரி, அவன் ஏதோ தூக்க கலத்தில் இருக்கான் போல அப்படின்னு ஜேஹோப் மீண்டும் பெட்ரூமுக்கு போகிறாரு. ஆனால் பெட்ரூமுக்கு போன அவருக்கு அவரோட ரத்தம் அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஜங்ஹுக் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த பாத்ரூம்குள்ளே போனது யாரு? ஜேஹோப்புக்கு கை கால்லாம் விடவிடனாகி பதட்டமாயிட்டாரு. மெதுவாக பாத்ரூம்க்கு போய் பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. கதவு உள்ளேருந்தும் பூட்டலை, வெளியவும் பூட்டலை. ஆனால் உள்ள ஒரு எறும்பு கூட இல்லை. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஜேஹோப் பார்த்த அந்த டூப்ளிகேட் ஜங்ஹுக் யாரு? இதுதான் அந்த வீட்டில் நடந்த முதல் அதிர்ச்சி சம்பவம். இந்த சம்பவங்கள்லாம் நடந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழுவில் இருக்க மற்றொரு உறுப்பினரான சுகா ஒரு மோசமான சம்பவத்தை சந்திக்கிறாரு. பொதுவாகவே சுகாக்கு இந்த அமானுஷ்ய விஷயங்கள் இதிலலாம் நம்பிக்கை கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் அவர் இதெல்லாம் நம்பிட மாட்டார். ஆனால் அன்னைக்கு நடந்த சம்பவம் அவரையே நிலகுலைய வச்சிருச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மத்தியானம் வீட்டிலேருந்து எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. சுகா மட்டும் வீட்டில் தனியாக தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அவருக்கு மூச்சு விடுதல ஏதோ ஒரு சிரமம் ஏற்படுது. யாரோ ஒருத்தர் அவரோட மேல் வாழ்ந்துக்கிட்டு அவரோட கழுத்தை நெரிக்கிறது போல ஒரு உணர்வு ஏற்படுது. இது மருத்துவ ரீதியாக ஸ்லீப் பேரலைசிஸ்ன்னு சொன்னாலும் சுகா பார்த்தது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேறு. அவர் மெதுவாக கண்களை திறந்து பார்க்குறாரு. அப்போ ஒரு உருவம், அது மனித உருவமா அல்லது கருப்பு நிழலான கரெக்டாக தெரியலை. ஆனால் அது அவர் மேலே உட்காந்துக்கிட்டு அவரையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. சுகாவால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியலை, கத்தவும் முடியலை. அந்த உருவத்தோட கண்கள் தீயை போல் அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. இப்படியே ஒரு சில நிமிடங்கள் போயிருக்கு. திடீர்னு அந்த உருவம் காத்தோட காத்தா அப்படியே மறைஞ்சு போயிடுது. உடனே சுகா எந்திரிச்சு பார்க்குறாரு. அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி விசித்திரமான வாசனை அப்படியே ரூம் ஃபுல்லாக பரவுது. இது சுகாக்கு மட்டும் நடக்கலை. பின்னாடி நாட்களில் ஜங்ஹுக்கு கூட அந்த வீட்டில் ஒரு மர்மமான மனிதன் அலையிறத அவர் பார்த்துருக்காரு. அந்த பழைய வீடு உண்மையிலே ஒரு சுடுகாட்டுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கா, இல்லை அங்கே யாராவது முன்னாடி இருந்தவங்க யாராவது இறந்துருக்காங்களா? சியோலில் அந்த பழைய ஏரியாவை பற்றி இன்னைக்கும் பல கதைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன நண்பர்களே, இதுக்கே உங்க தலை சுத்துதா? இது வெறும் ஆரம்பம்தான். அந்த வீட்டில் இன்னும் பல மர்மங்கள் நடந்திருக்குது. ஜேஹோப் சுகாவோட இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் குழுவில் இருக்கிற ஜங்ஹுக்கு ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குது. ஜங்ஹுக் ரொம்ப தைரியமானவர். அவர் எதுக்குமே பயப்பட மாட்டாரு. ஆனா அந்த பழைய வீட்டில் உள்ள கிச்சன்ல அவர் கண்ட காட்சி
அவர் அப்படியே உறைய வச்சிருச்சு. ஒரு நாள் ஈவினிங் ஜங்குக் வீட்ல தனியா இருந்திருக்காரு. கிச்சன்ல யாரோ பாத்திரங்களை உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. யாரோ ஒருவர் காய்கறியை வெட்டிக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் இருக்காரு. யார் சமைச்சுக்கிட்டு இருப்பானா, ஜின் அண்ணன் தான் சமைக்கிறாரு போல அப்படின்னு அவர் நினைச்சிட்டு விட்டுடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சனுக்குள்ள போய் பாக்குறாரு. அங்க ஒரு உருவம் முதுக காட்டிட்டு நின்றுகிட்டு இருக்குது. அது அப்படியே ஜின் என்ன டிஷர்ட் போட்டிருந்தாரோ அதே மாதிரிதான் இந்த உருவமும் போட்டிருக்குது. ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே, அண்ணா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அந்த உருவத்தோட தோலையும் தொடுறாரு. அடுத்த செகண்டு அந்த உருவம் அப்படியே காத்துல மறைஞ்சு போயிடுது. ஜங்குக் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு ஓடுறாரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஜின் அன்னைக்கு அவரோட குடும்பம் வெளியூர்ல இருக்காங்க, அதை பார்க்க போயிருக்காரு. அப்ப அந்த ஜின் மாதிரி இருந்தது கிச்சன்ல இருந்தது யாரு? அந்த வீட்டுல இருக்கிற அந்த தீய சக்தி மற்ற உறுப்பினர்களோட உருவத்தை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வெறும் பிரம்ம கிடையாது, அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நம்மளை வேவு பாக்குது அப்படின்னு ஜங்குக்கு புரியுது. அப்பதான் பிடிஎஸோட ஹெட்டான ஆரம் எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்கா பாக்குறவரு. அவரே ஒரு தடவை இந்த வீட்டில் நடந்த அமானுஷத்தெல்லாம் பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஆர்எம் அவரோட கம்ப்யூட்டரில் புது பாட்டை எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவருக்கு பின்னாடி இருக்கிற கதவு மெதுவாக அப்படியே திறக்குது. சரி, அவர் யாரோ நம்ம பசங்கள்லாம் உள்ளே வராங்க போல அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரின்னு அவர் மறுபடியும் போய் கதவை பூட்டிட்டு உட்கார்றாரு. திருப்பி சில நிமிடங்கள்ல அந்த கதவு மறுபடியும் திறக்குது. இந்த தடவை அவர் கதவு கிட்டேயே போய் பார்க்குறாரு. ஹாலில் ஒரு குழந்தையோட கால் தடம் ஈரமா இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அந்த வீட்டில் தான் குழந்தைங்களே கிடையாது, அப்புறம் யாரோட கால் தடம்னு அவர் அப்படியே போய் பார்க்குறாரு. அந்த கால் தடம் ஒரு செவரை நோக்கி போகுது. அந்த சுவரை அவர் தொட்டு பார்க்குறாரு. ஆனால் மற்ற இடத்த தொட்டு பார்க்குறத விட அந்த கால் தடத்தை தொட்டு பார்க்கும்போது அது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அந்த சுவருக்கு பின்னாடி ஏதாவது புதைக்கப்பட்டிருக்குமோ, இல்லை அந்த சுவர் ஏதாவது நரகத்தோட வாசலா இருக்குமோ அப்படின்லாம் அவருக்கு சந்தேகமா வருது. ஆரம் மாதிரி ஒரு புத்திசாலியான ஆளே பயந்து போயிட்டு அன்னைக்கு லைட்டை கூட ஆஃப் பண்ணாம தூங்கியிருக்காருன்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்டா நடக்க பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. அதனால அவங்க அந்த வீட்டோட ஓனர் கிட்ட போய் விசாரிக்கலான்னு போறாங்க. ஆனா அந்த ஓனர் அவங்களுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலே ரொம்ப நாளா இருக்கவங்க கிட்ட போய் கேட்கலான்ட்டு போறாங்க. அங்க ஒரு வயசானவர் ஒரு ஷாக்கான நியூஸ் அவங்கள்ட்ட சொல்றாரு. அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பழைய ஹாஸ்பிட்டலோட ஒரு பார்ட் இருந்ததாகவும், அதில் போர் நடக்கும் போது நிறைய உயிரிழப்புகள் அங்கே ஏற்பட்டுச்சுன்னும், குறிப்பாக அதில் ஒரு சிறுவனோட ஆன்மா சுற்றுறதாகவும், அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதாகவும், இந்த ஆன்மா இன்னும் தனக்கு ஒரு துணையை தேடிட்டு இருக்கணும் நம்புகிறாங்க. பிடிஎஸ் உறுப்பினர்கள் 7 பேரும் அவங்க தங்கியிருந்ததுனால அந்த ஆன்மா இவங்களை தன்னோட ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு விளையாட நினைக்குது அப்படின்னு இல்லை பிடிஎஸ் ஃபேன்ஸ் சோஷியல் மீடியால விவாதிக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டை விட்டுட்டு வெளியேறி புதிய வீட்டுக்கு போனதுக்கு அடுத்து தான் இந்த அமானுஷ்ய தொல்லைகள்லாம் ஸ்டாப் ஆயிருக்குது. இன்னைக்கு பிடிஎஸ் உலகையே ஆளலாம், ஆனா அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இது மாதிரி பலவிதமான வழிகளும் பயங்களும் கலந்துருக்கு. அந்த இருட்டான அறையில அவங்க சந்திச்ச அந்த நிழல் உருவங்கள் இன்னும் ஒரு மர்மமாவே இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் நம்மளை சுத்தியும் நடக்கலாம், ஆனா நாம தான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இது போன்ற இன்னும் பல மர்மமான மற்றும் உண்மை சம்பவங்களை அறிய மிஸ்டிக் டேல்ஸ் பை திவ்யா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த பழைய வீட்டில் உங்களுக்கு இது போன்ற அனுபவம் ஏற்பட்டிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு விறுவிறுப்பான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.